இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. அப்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரெசனேட் ஆகும். இல்லைன்னா அவுட் ஆஃப் த எனர்ஜிலே இருக்கும். இது எனக்கு தானா அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க. எந்த விஷயமும் உங்கள் மனசுக்கு படுதோ அது உங்களுக்கான மெசேஜ், இல்லாட்டி அது வேறு யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜுங்க. ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து இது ரொம்ப டீப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு ஐயோ எனக்கு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம். இது எல்லாமே வந்து உங்களை ஹீலிங் பண்ணக்கூடிய, உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சஜஷன் மட்டும்தான் இங்கே வந்து டிவைன் கைடன்ஸாக கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்பப்போ நெகட்டிவ் பீப்புளோட எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கானதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் வந்து போயிட்டுருக்குங்க. தேவைப்படுறவங்க பர்சனல் ரீடிங்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி யாரோட மெசேஜ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துலாங்க. இன்றைக்கி வந்து யார் வந்து நமக்கு மெசேஜ் சொல்ல போகிறாங்க? யூனிவர்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து இதுலேருந்து வந்து சில இதில் வந்து ஏஞ்சல்ஸும் வரலாம், எஸ்ஆர் நோ கொஷின்ஸும் வரலாம், எது வேணாலும் வரலாம். இது வந்து உங்களுக்கு ரெசனேட்டும் ஆகலாம். இதில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ரெசனேட்டாக இல்லையா மற்றவங்களுக்குலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதில் உள்ளது மோஸ்ட் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லாருக்கும் பொதுவான ஒரு ரீடிங் தான் இது, ஜென்ரல் ரீடிங். லியோ எனர்ஜி சிம்மம் 2/11/2029 டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், அல்லது ஆனிவர்சரி டேட்டாக இருக்கலாம், முக்கியமான நாளாக இருக்கலாம், எம்மாக இருக்கலாம், அல்லது டபிள்யூவாகவும் இருக்கலாம். அடுத்தது வந்து லார்ட் முருகனோட மெசேஜ் இன்றைக்கி. சிவாப்பா, முருகன், யூனிவர்ஸ் 3 பேரும் சேர்ந்து தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூனிவர்ஸோட கைடன்ஸில் முருகனும் இன்க்ளூட் ஆகிட்டார். முக்கியமான லெட்டராக இருக்கலாம். ஏஞ்சல் நத்தியனேல் இவங்க வந்து எதை கொண்டு வராங்க அப்படின்னா, ஹாரன் சவுண்ட். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கான ஏஞ்சல் யார் அப்படின்னா ஏஞ்சல் நத்தியனேல் கரெக்டாக? ஆமாம், நத்தியனேல். இவங்க வந்து உங்களோட கோல்ஸ்லாம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு, எனக்கு இது வந்து ஒரு குறிக்கோளாக இருக்குங்க, எனக்கு இதுதான் வந்து எய்மு, அது வந்து ரொம்ப தடைப்பட்டுட்டே இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி உங்கள் ஏஞ்சல், நம்மளோட ஏஞ்சல் யாருன்னா ஏஞ்சல் நத்தியனேல். அப்போ ஏஞ்சல் நத்தியனேல்னு போடுங்க. அடுத்தது வந்து யார் வராங்க ஏஞ்சல்னால் ஏஞ்சல் மெட்டட்ரான் வராங்க. அவங்க வந்து என்னென்னா மேனிஃபெஸ்டேஷன். இப்போது ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும், ஒரு விஷயம் நீங்கள் படைக்கணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான கார்டு தான் வந்து ஏஞ்சல் மெட்டட்ரான். அப்போ ஏஞ்சல் மெட்டட்ரான்னு போடுங்க, ஏஞ்சல் நத்தியனேல்னு போடுங்க. ஏன்னா 2 ஏஞ்சல் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, நமக்கு வேணுங்கிற விஷயம்லாம் பிளெஸ்ஸிங்காக கொடுக்குறாங்க. வாவ், ஆம்புலன்ஸ் சவுண்ட். உள்ளே இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும், எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக உடல் நிலை சரியாகி அவங்க வீட்டுக்கு போகணும். எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்குவோம். ஏரிஸ் மேஷ ராசி. அடுத்தது இன்னொரு ஏஞ்சல் வேறு இருக்காங்க. இன்றைக்கி ஏஞ்சல் நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏஞ்சல் ஏரியல், ஏஞ்சல் நத்தியனேல், ஏஞ்சல் மெட்டட்ரான், ஏஞ்சல் ஏரியல். இவங்க யாருக்கு பிரபலமானவங்க, எதுக்கு பிரபலமானவங்க அப்படின்னா, ஒரு மிருகம் மாதிரி ஒரு தைரியம் தெரியுங்களா, எதுவுமே பயப்படாமல் ஒரு கரேஜியஸாக. வாவ், ஹாரன் சாங். இது வந்து என்னன்னு வச்சுக்கலாம், அல்லது இசட்டுன்னு வச்சுக்கலாம், எது வேணாலும். அது இசட்டு தான். ஏன்னா இங்கே பாருங்கள், எண்ணெய் இங்கே வந்துடுச்சு. அப்போது எண்ணெய் இசட்டு ரெண்டுமே இருக்குது. ஏப்ரல் மாதம் முக்கியமான மாதமாக இருக்குது. அடுத்தது வந்து யூனிவர்ஸோட மெசேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெரியுங்களா. யூனிவர்ஸோட மெசேஜ் தான் இன்றைக்கி வருது. முருகனோட மெசேஜும் வருது. டாரஸ் எனர்ஜி, ரிஷப ராசி, ஜெமினி, மிதுன ராசி. அப்போது வந்து இன்றைக்கி வந்து இந்த இதெல்லாம் மோஸ்ட் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இது மட்டும்தான் ரீடிங், இவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஜென்ரலாக நிறைய பேரோட எனர்ஜி இதில் கனெக்ட் ஆகும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய மெசேஜஸ் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உண்டான அத்தனை விதமான கைடன்ஸோடு உங்களுக்கு கடவுள் கொடுப்பாங்க. அங்கங்கே ஸ்கிப் பண்ணிங்கன்னா முக்கியமான பாயிண்ட்லாம் ஸ்கிப் ஆகி போயிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனர்ஜி பவர் பாயிண்டர் இது தாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், இந்த சேனலில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல. இது வந்து எனர்ஜி பவர் பாயிண்டர். இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அமிர்த வேலையில் காஸ்மிக் எனர்ஜியை நான் வாங்கிட்டு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்குறேங்க. இது பெய்டு ஹீலிங் தான். தேவைப்படுறவங்க இந்த எனர்ஜி ஹீலிங் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கி வந்து இந்த எனர்ஜி பவர் பாயிண்டரில் வச்சு இன்றைக்கி யூனிவர்ஸோட மெசேஜ், முருகனோட மெசேஜ், ஏஞ்சல்ஸோட மெசேஜ் 3 பேருமே இன்றைக்கி இன்க்ளூட் ஆகிட்டாங்க.
ஆல்மோஸ்ட் இது பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜாக தான் இருக்கும். யாருக்கு எங்கே ரெசனேட் ஆகுது, எப்படி வந்து உங்களுக்கு பொருந்தி போகுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு கடைசியாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வாவ் செம்ம காடுங்க. ஏதோ ஒரு உறவு உங்களை தேடி வரணும், ஒரு ஆஃபர் கொடுக்கணும், ஒரு ப்ரப்போசல் இருக்கணும், அவங்களா வந்து சேரணும், விட்டு விலகி போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த உறவு வருது. அது பிஸ்னஸ்லேயும் வருது. உங்களுடைய காதல் உறவாகவும் இருக்கலாம், திருமண உறவாகவும் இருக்கலாம், மற்ற எந்த உறவாகவும் இருக்கலாம். அவங்களே அழகாக ஆசையாக உங்களை தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மெசேஜுங்க. அது உங்களுக்கே நிறைய பேருக்கு இன்ட்யூட்டிவ் மெசேஜாக வரும், அவங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்து என்னென்னா ஒரு சர்ப்ரைஸ், நீங்களே வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு அழகான ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கறதுக்கு அவங்க வந்துட்டுருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவிட்டியான ஒரு பர்சன் தான் நீங்கள். ஒரு பாதி பேருக்கு மேலே நியூ லவ்னே சொல்லலாம். ஒரு பாதி பேருக்கு மேலே எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த நபர் உங்களை தேடி வருகின்ற தருணம் ரொம்ப அருகாமையில் இருக்குன்னே சொல்லலாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா வாட்டர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி, எஸ் கார்டு தான், பேஜ் ஆஃப் கப்ஸ் தான், நியூ லவ்வும் வருதுங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு சூரியனை பார்த்தோன்னா ஒரு தாமரை அழகாக மலரும் தெரியுங்களா, அப்படியே மலர்ந்த முகத்தோட இவங்க வந்துட்டால் போதும், அந்த நிமிஷத்துலேயே நீங்கள் உங்கள் முகம் மலரும், மனம் மலரும். அந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்து நீங்களாம் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க. பட் வந்து ஒரு சின்ன விஷயம் தான், ஹாரன் சவுண்ட், அது அப்படியே பெருசாக ஒரு நீண்ட ஒரு இடைவெளியாக போயிருக்கும். பட்டு எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த பிரச்சனையை வந்து எப்போ முடியும், இந்த சண்டைக்கு யார் இந்த பூனைக்கு மணி கட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த சண்டையை யார் ஃபஸ்ட்டு ஈகோலாம் விட்டுட்டு வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே வந்து சரியாகி உங்கள் பர்சனே வந்து திருந்தி உங்கள் பக்கம் காலை நவுத்தி திருப்பி அழகாக உங்களை தேடி வராங்க. ஏதோ ஒரு கிஃப்டோடு வராங்க. அன்பையும் கொடுக்க வராங்க, காதலையும் கொடுக்க வராங்க, உண்மையான காதலையும் கொடுக்க வராங்க. கூடவே ஒரு அழகான உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் அவங்க கிஃப்டாக கொடுக்குறாங்கங்க. கிஃப்ட்டுன்னா ஏதோ பொத்தாம்பதுவாக கொடுக்குற விஷயம் கிடையாது. உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ஹோட்டல் கூட கூட்டிகிட்டு போகலாம், உங்களை சாப்பிட வைக்கலாம். நிறைய பேருக்கு சாப்பாடு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹோட்டல் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அந்த மாதிரி கூட ஹோட்டல் கூப்பிட்டு போகலாம். அல்லது கோயிலுக்கு நிறைய பேர் போகணும்லாம் நினைக்கிறீங்க, அங்கே கூட போவீங்க. அப்போ ஏதோ ஒரு சர்ப்ரைஸுங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த விஷயம்லாம் இப்படியே தான் இருக்குது, தினமும் எந்திரிக்கிறோம், இப்படியே பண்ணுறோம், லைஃப் வந்து அப்படியே மொனோட்டனஸாக இருக்குது, இதெல்லாம் மாறுற கேஸு கிடையாது, இதெல்லாம் திருந்துற கேஸு கிடையாது, இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது, இதுக்கு பெருசாக ஈகோ இருக்குது, இதுக்கு வேலை தான் முக்கியம், வேறு தான் முக்கியம், திமிர் பிடிச்சது அப்படின்லாம் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்க உங்களை தேடி ஆசையாக பாசமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கிட்டு ஓடோடி வராங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து கமெண்ட்டில் நீங்கள் என்ன போடணும் தெரியுமா, ஹாப்பி சர்ப்ரைஸ். ஓகேங்களா? வெரி குட். ஹாப்பி சர்ப்ரைஸ்னே போடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு சந்தோஷமான ஒரு கிஃப்ட் தானே இது, இல்லைங்களா? அப்போது வந்து ஹாப்பி சர்ப்ரைஸ். அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க வேண்டியவங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து நிறைய பேருக்குலாம் போகாதுங்க, ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் போய் சேரக்கூடிய ஒரு மெசேஜ்னு எனக்கு தோணுது. யார் அந்த குறிப்பிட்ட பேருனா ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த விஷயம் வந்து எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பாராத நேரத்தில் ஒரு அன்பு இப்போ வரும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கார்டு வந்துச்சா, ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க, அது வரவே இல்லை. ஸோ வந்து கவலைப்பட்டுட்டும் வந்து சில சமயம் போகிறீங்க. அது வந்து அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கெலாம் உங்களோட மனம் வேகமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். எதையாவது ஒன்று நினச்சிட்டு யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு அப்படியே தான் போகுது மைண்டு. அப்போ என்ன ஆகுது, வெறுத்த மாதிரி போகிறீங்க. இனிமேல் நம்ம வந்து எந்த விதமான ஒரு டேஞ்சர்லேயும் நம்ம காலை வைக்க வேண்டாம், எந்த விதமான ஒரு அன்பும் நமக்கு தேவையில்லை. சுற்றி மற்றவங்க கொடுக்குற ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு அன்பு கூட எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு நான் தனியாக இருந்துக்கிறேன், எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு நான் தான் முக்கியம். நான் தான் முக்கியம்னு இல்லை, எனக்கு நான் தான் துணை, என்னை வந்து நான் தான் பார்த்துக்க முடியும், வேறு யாரும் இல்லை எனக்கு. நான் நம்புகிறவங்கெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் வந்து நான் யாரையும் நம்ப போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்கண்ணோட்டத்தோடு ரொம்ப மனசு வலியோடு வெறுத்து தான் போவீங்க. 8888 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் போயிருப்பீங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் அ டைம், இதெல்லாம் பாஸ்ட் எனர்ஜி தான். ஸோ வந்து டிசப்பாயின்மெண்ட்டோட வெறுத்து போய் மனசு உடஞ்சி போய் நம்மளை விட்டுட்டு இப்படி போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாள் வந்து அதான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு நம்பிக்கை, ஹோப் எல்லாத்தையும் வித்ட்ரால் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து போயிடலாம், நம்ம
இது இனிமேல் யாருக்குமே நம்ம வந்து சிக்கக்கூடாது. எந்த விதமான ஒரு அன்பு, அது ஒரு சகோதர அன்பாக இருக்கலாம், அது சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அன்பாக இருக்கலாம், எதுவுமே வேண்டாம். நான் இனிமேல் எதுலேயும் மாட்ட விரும்பலை. ஏன்னா மாற்ற இடங்கள்லாம் எனக்கு வந்து காயப்படுத்துகிறாங்க, துரோகம் பண்ணுறாங்க, என்னை விட்டு விலகுறாங்க, வாக் பண்ணி போயிடுறாங்க, என்னை விட்டு போயிடுறாங்க, என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது வந்து எனக்கு தேவையில்லை இனிமேல் ஆரன்சவன், இனிமேல் எனக்கு அப்படிப்பட்ட உறவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு ஒன்ஸ் அப்பான் அ டைம் போயிருக்கீங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் ஆகிருக்கு, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மால் உங்களை தேடி வராங்க. ஓகேங்களா? இதில் அப்படியே வந்து மாறி மாறி நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து அடுத்த ப்ளூ கார்ட்லேருந்து என்ன மெசேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு பார்க்கலாம். அழகாக ஒரே ஒரு கார்டு மட்டும் வந்து எத்தனை தடவையாக நான் உனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இது பாஸ்ட் எனர்ஜி தான், இது பயப்படாதீங்க. இது என்னென்னா தேடி வராங்க. எங்கே வராங்க? உங்களை தேடி தான் வராங்க. நியூ பர்சன் சில பேருக்கு வராங்கங்க. சில பேருக்கு வந்து இனிமேல் வந்து என்னை பற்றின கவலையே இல்லை, என்னை பற்றின சிந்தனையே இல்லை, எனக்கு இவ்வளோ வலிக்கும்னு தெரிஞ்சால் என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல, அவங்கள விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது அந்த பெயினை எனக்கு கொடுத்துட்டு இப்போ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அப்போது என்னை நேசிச்சிருந்தா அவங்க எனக்கு இப்படி ஒரு பெயின் கொடுப்பாங்களான்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்கல்ல. அந்த பெயின் எல்லாம் அவங்களுக்கும் புரியுது. அவங்களும் பெயினோடு தான் இருக்காங்க. பட் ஆனால் என்ன, ஒரு ஈகோனால வெளியில் காட்டுறதில்ல. வேலை அது இதுன்னு எப்பயுமே வந்து ஒரு மேல் எனர்ஜி எப்பயுமே மணி ஓரியன்ட், ஒர்க் ஓரியன்ட், கெரியர் ஓரியன்ட், இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது தான் வந்து ஃபேமிலி ஓரியன்ட், இமோஷனல் ஓரியன்ட், இந்த மாதிரிலாம் வருவாங்க. செகண்ட் ப்ரையாரிட்டி தான் ஜென்ரலாக எல்லா மேலோட 1 2 அப்படியே தப்பி போன ஒரு சில கேஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலி ஓரியன்ட். அது வந்து என்ன 100ல் வந்து ஒரு 20% சொல்லலாம். 20%, 20 to 25% வந்து அந்த ஒரு ஃபேமிலியும் கெரியரும் ரெண்டும் பேஸ் பண்ணி இருப்பாங்க. மற்றதெல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெரியர் ஃபஸ்ட்டு, அடுத்தது தான் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. குடும்பம் வேணான்ட்டு தூக்கி போட்டு போக மாட்டாங்க. சொல்கிறேன், எனக்கு இது ஃபஸ்ட்டு, எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஓரியன்டாக வேலை பார்க்குறது தான் மேல் எனர்ஜி. ஆனால் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, உனக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அன்பு கொடுக்கல, உன்னை நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன், உன்னை வந்து அந்த குளூரில் அப்படியே நான் விட்டுட்டு போயிட்டேன், உன்னை வந்து அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிடு, இனிமேல் உனக்கு ஒரு பாதுகாப்பு நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி வராங்க. வராங்க அப்படிங்கிறத விட வரணும்னு நினச்சி ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி தான் இருக்குது. வேகமாக அவர் வர்றதுக்கு முன்னாடி பாருங்கள், அன்பு தான் ஃபஸ்ட்டு வருது, அந்த இமோஷனல் தான் ஃபஸ்ட்டு வருது. ஒரு அப்படியே அந்த ஒரு ஏற்கனவே நீங்கள் பழகிருப்பீங்க தெரியுங்களா, அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படி ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு தெரியுங்களா, அதை நினச்சிக்கிட்டே எந்த விதமான சண்டை சச்சரவு இடையில இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டாங்க. எவ்வளோ என்ன இது கரண்டி எடுத்து தூக்கி போட்டுருக்கலாம், நீங்கள் அவங்க எடுத்து சொம்பை தூக்கி போட்டுருக்கலாம், சப்பாத்தி கட்டை உருண்டுருக்கலாம். அல்லது இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா வாக்குவாதத்தில் சொல்கிறேன். இங்கே ஒன்று சொல்ல, அங்கே ஒன்று சொல்ல, பதிலுக்கு வேறு ஒன்று சொல்ல, ரொம்ப மோசமான ஒரு 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 கான்வர்சேஷன், ஒரு நெகோசியேஷன் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே போயிருக்கலாம். இப்போ அதெல்லாம் வந்து மறந்தாச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு வந்து ஒரு கிளியரான, ஒரு அழகான, ஒரு சூப்பரான ஒரு காதல் மட்டும்தான், அது மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த 2 உறவும் வந்து பிணைஞ்சு கிடக்கு, இணைச்சி வைக்க முடியுது. இல்லைன்னா அந்த அன்பான காதல் மட்டும்தான் இத்தனை சண்டை சச்சரவுகள் பிரிவு எல்லாத்தையும் சரி கட்டிருச்சு. எவ்வளோ பிரிவு சண்டை வேணான்னு தூக்கி போட்ட இடங்கள் எல்லாமே இப்போ அதெல்லாம் இல்லை. பரவாயில்ல, திருந்தி வராங்க. நம்ம பர்சன் தான் ஏங்கிட்டு இருக்கு உங்களோட சோல், அதுக்கு மருந்து போடுற விதமாக அவங்க கண்டிப்பாக வராங்க. 2 தடவை கன்ஃபர்மேஷனுங்க, பார்ட்னர் கம்மிங் தான் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அப்போது எனர்ஜி வைஸ் வந்து பக்காவாக இருக்குது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க, அந்த நேரத்தில் அவங்க உங்களை தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். வா, நீங்கள் பென்டக்கல் லெவலில் அதில் கொஞ்சம் வந்து நீங்களும் வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கு சில முயற்சிகள் வந்து பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் அவங்க மட்டும்தான் உலகம்னு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் வந்து நம்மளும் 4 காசு பார்க்கணும், நம்மளும் வந்து ஒரு ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய ஒரு சோலாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம். அது டைலரிங்காக இருக்கலாம், அல்லது வந்து பியூட்டிஷியனாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இது வந்து லேடிஸ்க்கு சொல்கிறேன். ஜென்ஸுக்கு வந்து புதுசாக வந்து ஏதாவது ஒரு வேலை, நியூ ஜாபில் மாற்றம் இருக்கலாம், அல்லது வந்து முன்னேற்றம் இருக்கலாம். ஏதாவது ஒன்று அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி, அல்லது பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து எல்லா விதமான அபண்டன்ஸும், எல்லா விதமான ஒரு சௌபாகியமும் இனிமேல் வந்து தொடர்ச்சியாக அவங்க வாழ்கிற நாட்களில் வரிசையாக அபண்டன்ஸாக கடவுள் கொடுக்குறாங்க. அதனால் கவலைப்பட தேவையே இல்லை. வேலைன்னா அதை கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். அதை வந்து ரொம்பவும் வந்து தண்ணியில் காசை போடுற மாதிரிலாம் செலவு பண்ண மாட்டீங்க, லாவிஷாலாம் செலவு பண்ண மாட்டீங்க. தேவையான பொருள் மட்டும்தான் தேவையான நேரத்தில் வேணும்னா மட்டும்தான் வாங்கக்கூடிய ஒரு பர்சன். நல்ல ஒரு
ஹெட்டுனா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு 10 பேருக்கு ஒன்றும் தெரியலனா நீங்கள் தான் அங்கே ஹெட்டாக இருப்பீங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு நாலேஜபிள் உள்ள ஒரு பர்சன் தான். ஆனால் ஒரு ஸ்டேபிளான ஒரு வேலைக்கு போனால் கூட நீங்கள் தான் இங்கே முக்கியம். நீங்கள் இல்லைன்னா வந்து உங்களுக்கு கீழே உள்ளவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க. அப்போது உங்களோட பொசிஷன் வந்து இங்கே வந்து எப்பயுமே பறி போகாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க. நிறையா வந்து ஒரு உள்ளே வந்து நீங்கள் அமைதியான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சன் தான். வெளியில் வந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி வைக்கணும், எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து க்ரியேட் பண்ணி வைக்கணும். அடுத்தவங்க வந்து எது சொன்னாலும் அப்படியே ஆமாவா ஆமாவா ஆமாவான்னு அடிப்பணிஞ்செல்லாம் முன்னாடி போயிருப்பீங்க. பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வேறு லெவல் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் ஓவர் ஆகி பழைய விதமாக இருக்கக்கூடிய பர்சன் நீங்கள் கிடையாது. இப்போ நீங்கள் புதுசாக மாறி இருக்கீங்க. அதனால தான் வந்து கடவுள் உங்களுக்கு உங்கள் பர்சனை வந்து டிவைன் டைமில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வா செம்ம பாசிட்டிவ். என்ன சொல்கிறது, செம்மையாக இருக்கே. செவ்வாய்க்கிழமை அதுவுமா சூரிய பகவான் அழகாக வந்திருக்காங்க உங்களுக்கு. மேஷம், தனுசு, சிம்மம், ஃபயர் எனர்ஜி சூப்பராக இருக்குங்க. இந்த வேலைலாம் நீங்கள் என்னத்துக்கு நீங்கள் கவலை பண்ணணும், ஜாலியாக இருக்கலாம். பிரச்சனையை அப்படியே தூக்கி அழகாக மூட்டை கட்டி தலையில் என்னென்னலாம் உங்கள் மண்டைக்குள்ளே குடையுதோ, பூரா மாதிரி குடையுதோ அத்தனையும் எடுத்து ஒரு கோணிப்பையில் போட்டு கட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கும்பிட்ற தெய்வம் நம்புகிற தெய்வம் அவங்க காலடியில் கொண்டே போட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? போட்டு வந்துட்டு நல்லா ஒரு பச்சை தண்ணியில் ஒரு கல்லுப்பை போடுங்க. நிறையா ஒரு பக்கெட் நிறையா தண்ணியில் கல்லுப்பை போட்டு தலையோடு அப்போ முழுகிடுங்க. இனிமேல் இன்றைக்கி தான் நான் பிறந்திருக்கேன், இன்றைக்கி தான் புதுசாக பிறந்திருக்கேன்னு நல்லா தலை முழுகிட்டு என்ன பண்ணுங்கள், வீடெல்லாம் நல்லா கல்லுப்பை போட்டு தொடச்சிட்டு வீட்டில் நல்லா விளக்கேற்றிட்டு முருகன் படத்துக்கெலாம் பூவை போட்டு நல்ல சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வீடே கமன்னு ஒரு கோயில் மாதிரி அழகாக வச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் உட்காந்து படிச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதெல்லாம் படிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போங்க. ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி வீடியோ பார்க்குற நீங்கள் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் அந்த முருகன்கிட்ட அந்த மூட்டையெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்போயுமே வெளியில் போய் நம்ம சாமியை கும்புறதுக்கு முன்னாடி வீட்டை ஃபஸ்ட்டு கோயிலாக வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மனசை வந்து கோயிலாக வச்சுக்கணும், நம்ம உடம்பை கோயிலாக வச்சுக்கணும், அப்புறம் வீட்டை கோயிலாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியில் போய் சாமி கும்பிடணும். இது எல்லாத்தையும் குப்பையாக வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் போய் சாமி கும்பிட்றதுல பிரயோஜனம் இல்லை. வெளியில் போய் அந்த வெத்தலை விளக்கு போடுங்க. செவ்வாய்க்கிழமை அதுவுமா 6 வெத்தலை வச்சு அது மேலே வந்து காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கு மேலே வந்து 6 விளக்கு வச்சு அந்த கிள்ளின காம்பை தூக்கி அந்த விளக்குக்குள்ளே போட்டு பற்ற வச்சுங்க. விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு முருகனுக்கு போய் ஒரு சின்ன ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதை வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு 6 வாரம் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு கெட்ட காலம் முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிள்ளையாரை பிடிச்சி கும்பிட்டுட்டு அப்புறம் முருகனை போய் உள்ளே பிடிச்சி அவரையும் கும்பிட்டுட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு எல்லாமே சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கல, அதுதான் உண்மை. அப்படியே நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வீட்டில் வந்து பழையபடி அந்த யோசனை எல்லாம் பண்ணாமல் புதுசாக இன்றைக்கி பிறந்திருக்கிற மாதிரி இன்றைக்கி என்னென்ன பண்ணணும்னு ப்ரையாரிட்டிஸ் பண்ணிங்க. எந்த வேலையை எந்த நேரத்தில் செய்யணும், ஒரு 10 வேலை செய்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு எது செய்யணும், செகண்ட் எது செய்யணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நமக்கு அதுதான் வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா குழப்பமான மைண்டில் ஃபஸ்ட்டு எது செய்யணும் செகண்ட் எது செய்யணும்னு தெரியாமல் லாஸ்ட்டை போய் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். அப்போது தெளிவான ஒரு கிளியரான மைண்டு வேணும்னா முருகனை பிடிங்க. முருகனை மாதிரி ஓம் சரவண பவா 108 முறை காலையில் எழுந்திரிச்சு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சூரிய பகவானோட எனர்ஜியை பிடிச்சிக்கோங்க. அவரோட எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடு வாங்குவீங்க. ஒரு உறவு வந்து விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உறவு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருது. குழந்தை இல்லைன்னா அழகாக வருது. இனிமேல் நீ கவலையே பட தேவையில்லை. நீ சந்தோஷமாக ஜாலியாக பாசிட்டிவிட்டியோட ஹையர் வைப்ரேஷனில் நீ என் கூட இருக்கும்போது நீ கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. உனக்கு எந்தெந்த நேரத்தில் எது வரணும், எது வந்தால் கரெக்டாக இருக்கும், எது வந்து உன்னை விட்டு போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கடவுளே எல்லாம் பிளான் போட்டு அழகாக வச்சுருவார். எனக்கு இங்கே பிளானிங்கும் தேவையில்லை. எனக்கு வந்து என் வாழ்க்கையை நான் இப்படி தான் பண்ணணுமா, இங்கே போகணுமா, அங்கே அதுவும் தேவையே இல்லை. ஏன்னா எந்த இடத்துக்கு நீ போகணும், எந்த இடத்துல நீ நிற்கணும் எல்லாத்தையும் அவரே எழுதி வச்சுட்டார். ஓகேங்களா? உங்கள் கதையை அவர் எழுதுகிறாரு. ஹாரன் சவுண்ட் பயங்கரமாக இருக்குது. இனிமேல் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். ஏன்னா இங்கே வந்து ப்ரொடெக்ஷன் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் டீமே உங்களுக்காக உங்கள் முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் கும்பிட்ற கடவுள் வாராகியாக இருக்கலாம், அல்லது வந்து அந்த ஒரு ஆக்ரோஷ தெய்வங்கள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பிரத்யங்கரா, வாராகி, ஏகௌரி அம்மா, வடபத்திரகாளி அம்மா, வீரமா, அவங்களாமும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த முனீஸ்வரன், கருப்பணசாமி, முனியாண்டவர், இன்னும் மதுரை வீரன்,
ஐயனார் இவங்களும் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஏஞ்சல்ஸும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. யூனிவர்ஸும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. முருகனும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் படைச்ச சிவனும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போது இனிமேல் வந்து கவலைப்படுறதுக்கெலாம் தேவையில்லை. நீங்கள் வந்து இதில் கார்டில் சொன்ன மாதிரி உங்கள் பர்சன் வந்தோன்னே உங்கள் மூஞ்சி அப்படியே பளிச்சுன்னு பல்ப் எறிகிற மாதிரி அழகாக வந்து பிரகாசத்தில் வந்து சந்தோஷத்தில் வந்து அப்படியே மூஞ்சியெல்லாம் மலர்ச்சி ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் வந்து என்ன எதை பிடிச்சிட்டிங்க நீங்கள்? கடவுளோட கையை பிடிச்சதுனால உங்களுக்கு இவ்வளோ பிளெஸிங்ஸும் இருக்குது. அப்போது சொல்லும்போது 2002 எப்படி இருக்கு பாருங்கள், மிரரிங் நம்பர். அப்போது உங்கள் மைண்டை உங்கள் மனசை மாற்றிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக சூப்பரான ஒரு ஒரு டிவைன் டீமே, இந்த யூனிவர்ஸே, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்காக வந்து ஒர்க் பண்ண தயாராக இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய பிளஸ்டு சைல்டு நீங்கள் இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐஎம்ஏ பிளஸ்டு சைல்டுன்னு போடுங்க. ஏன்னா கடவுளோட செல்ல குழந்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உணருங்கங்க. நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்புறம் நீங்கள் போகிற பக்கம்லாம் உங்களை வந்து மரியாதை கொடுக்கறதுக்காக அப்படியே வெல்வெட்டாக சிவப்பு கம்பளம் போட்டு உங்களை வாங்க வாங்க வாங்கன்னு மலர் தூவி வரவேற்பாங்க. புரியுதுங்களா? இப்போ எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க இல்லைங்களா? அப்புறம்லாம் உங்களுடைய நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். உங்களோட திறமை, உங்களோட எனர்ஜி, உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது மற்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் ரீச் ஆகி அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு வேலிடேஷன் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு ரெக்கக்னேஷன் பண்ணுவாங்க. என்னையா மனுஷன், அவன் எவ்வளோ டேலண்ட் இருக்குது, சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை பாராட்டுவாங்க. இப்போ நீங்களாம் எதுவுமே தேடி போக தேவையில்லை, எல்லாமே தானாக தேடி வரும். அப்போ நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே பண்ணியிருப்பீங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கடவுள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் வாங்கிக்கணும். புரியுதுங்களா? அப்போ வாங்கிக்கிறதுக்கு உண்டான மோடு என்ன? பாசிட்டிவிட்டி, சந்தோஷமாக உங்கள் வேலையை பாருங்கள். எதை பற்றியும் கவலைப்பட்டுட்டு சிந்திச்சுட்டுலாம் உட்காந்துட்டுலாம் இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ நெகட்டிவ் மோடு போவீங்க. இந்த விஷயம்லாம் அப்புறம் வந்து வேறு யாருக்கோ போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ரீடிங் வந்து இவ்வளோ பாசிட்டிவாக வரும், சூர்யாப்பா வருவாங்கலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரீடிங்கை. நல்லா இருக்குது. ரொம்ப நியாயாதிபதியான ஒரு பர்சங்க நீங்கள். அப்படின்னா கரெக்டுனா கரெக்டு, தப்புன்னா தப்பு, யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்கணும்லாம் நினைக்க மாட்டீங்க. அது வந்து பை பர்த்தே நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கார்டு எடுக்கும்போதே, எனர்ஜி கார்டு எடுக்கும்போதே பயங்கரமாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிவைனோட கைடன்ஸ். இந்த ப்ளூ கார்டு மெசேஜ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. ஸோ இந்த ப்ளூ கார்ட்லேருந்து என்ன மெசேஜ்னு வருதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி வந்து முருகனோட மெசேஜ் எடுத்துருவோம். கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. பார்த்தீங்களா? கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அதை பயப்படலாம் தேவையில்லை. இங்கிட்ட அங்கிட்டு கிடக்கு கார்டு. சரி, ஓகே, நான் பார்க்காம இருக்கிறேன். ட்ரூத், இது நிச்சயமாக ட்ரூத்துங்க. இது கண்டிப்பாக நடக்கும், நம்புங்க. நம்புறது தாங்க இங்கே நடக்குது. கைடு ஏஞ்சல் உங்களை கைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்துடுச்சா? ஸோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன விஷயம் தெரியணும் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னணும் எனர்ஜி கார்டில் அதை வந்து சம்பல் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் கைட். இங்கே பாருங்கள், திரும்ப அதே கார்டை வருது. உங்கள் கண்ணு முன்னாடி தானே நான் ஷஃபில் பண்ணேன். அப்போ ஏஞ்சலோட பிளஸிங் இருக்குது. கண்டிப்பாக போடுங்க. ஏஞ்சல் நத்தியனேல், ஏஞ்சல் ஏரியல், ஏஞ்சல் மெட்டட்ரான். இவங்க 3 பேரும் உங்களுக்கு பயங்கரமான இன்றைக்கி ஒரு பிளஸிங்கும் ப்ரொடெக்ஷனும் அழகாக கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ சொல்லுங்கள் முதல்ல. நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணுறாங்க. நமக்காக இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, பாடுபடுறாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு யாராவது உதவி பண்ணாலே நம்ம வந்து நன்றின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இவங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அப்போது கண்ணுக்கு தெரியாமல் அவங்க பார்க்குற வேலைக்கு நம்ம நன்றி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஏஞ்சல்னு போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த 3 பேருக்கும் சில பேருக்கு டைப் பண்ண முடியாது. அதனால் தேங்க்யூ ஏஞ்சல்னு போடுங்க. இல்லை என்னால் டைப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஏஞ்சல் நத்தியனேல், ஏஞ்சல் ஏரியல், ஏஞ்சல் மெட்டட்ரான். செம்மையான வைபுங்க இன்றைக்கி. ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ், லவ், அட்மிரேஷன். கண்டிப்பாக நீங்கள் தேடுற காதல் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனாக எனர்ஜி கார்டில் வந்தது தான் ப்ளூ கார்டு மெசேஜ். வாவ், ஷார்ட் பீரியட், எல்லா கஷ்டமும் கொஞ்சம் காலம்தான், அது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதனால் சூப்பரான ஒரு பிளெஸிங் கடவுள் கொடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து அந்த ஷார்ட் பீரியடில் நடந்ததை பிடிச்சி நினச்சிக்கிட்டே இருந்துக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இன்னெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கு, உட்காந்து அழுகுறதுக்கு, திங்க் பண்ணுறதுக்குலாம் டைம் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு லக்கி பர்சன் தான். கடவுளோட செல்ல குழந்தை தான். ஒரு பிரேக்கப் இஷ்யூலாம் இருந்ததில்ல அவங்களுக்கும். அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் வந்து இனிமேல் தொடராது. ரெஜுவினேஷன், எங்கேயாவது அங்கிட்டு போயிட்டு வாங்க. ஒரே மாதிரி மொனோட்டனஸாக ஒரே இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இல்லாமல் வேலை இருந்தால் வேலை பாருங்கள். வேலை வந்து செஞ்சு போராக இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது அங்கிட்டு கோயிலுக்கு அல்லது பீச்சுக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க. இல்லை தெரிஞ்ச இடத்துக்காவது போயிட்டு வாங்க. சும்மா நெகட்டிவாக இருக்கிறவங்க இடத்துக்கு போய் அவங்கக்கிட்ட 4 வார்த்தை பேசிவிட்டு இன்னும் நெகட்டிவாக வராதிங்க.
பாசிட்டிவிட்டியாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறவங்க கிட்ட போங்க. அப்படி யாருமே அப்படி இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லைங்கன்னா செவனேன்னு கோயிலுக்கு போய் உட்காந்து எழுந்திரிச்சு வாங்க. 21 டேஸ் சேலஞ்ச் கண்டிப்பாக பண்ணுங்கள், ஓகேங்களா? 21 டேஸ் சேலஞ்சு நீங்கள் பண்ணும்போது நிறைய பேருக்கு நான் 48 டேஸே சொல்லுவேன். நான் 28 டேஸ் சேலஞ்சு நீங்கள் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வரும். நீங்கள் சேஞ்சஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 21 டேஸ் தாக்கு பிடிச்சி பல்ல கடிச்சிட்டு நீங்கள் அது மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம், அல்லது உங்கள் விருப்பமாக இருக்கலாம், அஃபர்மேஷனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது பண்ணுற ஒரு தொழிலாக இருக்கலாம். அது வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் தரும். அதே 48 நாள் நீங்கள் கொண்டு போகும்போது சூப்பராக இருக்குங்க. 48 அப்படிங்கிறது வந்து என்னென்னா 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், அதை வந்து குறிக்கிற ஒரு விஷயம் 48 அப்படின்னு வருங்க. அதில் எல்லாத்தையும் கூட்டினா ஸோ 48க்கு ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் 48ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஐயப்பன் கோயில் கூட 48 நாள் விரதம் இருந்து போகிறது. இது எல்லாமேங்க நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். எஸ்ஸு தான் பாசிட்டிவிட்டி. இந்த கார்டு இதில் இருக்குன்னா நான் நினைக்கவே இல்லை, இருக்கான்னு எனக்கே தெரியலங்க. அப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்காக வருது. சொன்னேன் இல்லைங்களா, மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் கூட போயிட்டுருக்குங்க. இப்போ வந்து என்னென்னா, எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கேங்க, நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் சரி பண்ணிவிட்டு மேலே மேனிஃபெஸ்டேஷன் போடணும். புரியுதுங்களா? இப்போ வந்து தண்ணி வந்து நீரோட போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து போக போக என்ன ஆகுது, அந்த ஒரு பம்பு செட்டுலேருந்து தண்ணி கீழே விழுகும்போது என்ன ஆகும், விழுந்த இடம்லாம் அப்படியே பள்ளம் விழுந்துக்கிட்டே இருக்கும். பள்ளம் விழுந்த இடம் அப்படியே அதுவே ஒரு வாய்க்கால் மாதிரி பாதை உருவாகிட்டே இருக்கும். அந்த தண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் எப்படின்னா, அந்த மேலே போகிற அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, மேலோட்டமாக போகிற அந்த தண்ணி மாதிரி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். அந்த கீழே இருக்கிற அந்த பள்ளம் இருக்குது பாருங்கள், அந்த பள்ளத்தை சரி பண்ணிவிட்டு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. இங்கே நம்ம ஆல்ரெடி இருக்கிற சில இஷ்யூஸு, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள், இதை சரி பண்ணாமல் மேலோட்டமாக நானும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், நானும் வந்து 3 தடவை எழுதுறேன், 369 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், பவர்ஃபுல்லாக நிறையா விஷயங்கள் பண்ணுறேன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்தையும் பண்ணுறேங்க. ஆனால் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா 555 மெத்தடு பண்ணுறேன். என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, எத்தனையோ மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது, எது வேணாலும் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேஸ் வந்து ஒரு ரணமாக இருக்குது. அந்த பேஸெல்லாம் சரி பண்ணி மருந்து போட்டு அதை ஹீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன். ஏன்னா இங்கே வந்து உங்களை ஆள் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. அந்த ஆள் மனசை காயப்பட்ட அந்த ஆள் மனசை சரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது யூனிவர்ஸோடு அதை அப்படியே வந்து கோத்து விட்டுரும். அது கூட வந்து யூனிவர்ஸே ஆழ்மனம் இப்போதைக்கு வந்து நல்ல பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக இருக்குது, அந்த பழைய ரணங்கள் இல்லை, பழைய ஏக்கங்கள் இல்லை, பழைய புண்கள் இல்லை, பழைய காயங்கள் இல்லை, பழசில் மனசில் போட்டு வந்து நெருப்பாக கொதிச்சிட்டு இருந்த அந்த துரோகங்கள் பற்றின சிந்தனை இல்லை அப்படின்னு அது ஹீலிங் ஆனதுக்கப்புறம், அது ஜாலி ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் பாசிட்டிவிட்டி ஆகிடுவீங்க. உங்களோட ஃபீலிங்கு, இமோஷன்ஸு, வைப்ரேஷன்ஸ் இதுக்கு மேலே நீங்கள் போடும்போது அப்படியே அந்த தண்ணியில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அப்போ தாங்க உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகும். நானும் 3 தடவை குளிக்கிறேன், 4 தடவை கோயிலுக்கு போகிறேன், 5 தடவை பட்டையை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஊரில் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா மேனிஃபெஸ்டேஷனே இப்போ வந்து பேருக்கு பேர் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சுங்க. அப்போ சயின்டிஃபிக் மேனிஃபெஸ்டேஷன் தாங்க, இப்போ நியூரோ மேனிஃபெஸ்டேஷனா, அப்போ ரீவயர் மேனிஃபெஸ்டேஷனா, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் பேஸ் என்ன தெரியுங்களா, உன்னை சரி பண்ணிவிட்டு நீ வந்து உனக்கு வேணுங்கிற விஷயத்த நீ வாய் விட்டு கேட்டாலும் சரி, நீ கேட்கலனாலும் சரி, நீ சந்தோஷமாக இருந்தாலே உனக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். ஏன்னா வெளியில் இல்லை, அந்த கடவுள் உனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நீ சந்தோஷமாக இருக்கும்போது உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீனே உணர்வ. உனக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு உனக்கு என்ன பிடிக்குங்கிறத நீ வந்து லெட்டர் எழுதி போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு நீங்களே லெட்டர் எழுதி போடுவீங்களா? அப்படி தேவையில்லை இல்லைங்களா? அப்போ வந்து நீங்கள் உங்களை சரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. அடுத்தவங்களுக்கு தான் நம்ம லெட்டர் போடுவோம், நமக்கு நம்மளே லெட்டர்லாம் போட்டுக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்போ சூப்பரான ஒரு மெசேஜ், செம்மையாக இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் போயிட்டுருக்குங்க. ஹீலிங் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, நியூரோ மேனிஃபெஸ்டேஷன், சயின்டிஃபிக் மேனிஃபெஸ்டேஷன், இவ்வளோ இருக்குது, கிளாஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் தகுதியானால் தான் என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நானும் வந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேங்க. இப்படி சொன்னாங்க, எனக்கு வந்து யாரோ 10 கோடி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு நான் அப்படியே விசுவலைசேஷன் எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. அப்படியே கற்பனை வளத்தெல்லாம் அப்படியே உதுத்து விட்டு சூப்பராக பண்ணி பார்த்தேன், ஒருத்தனும் வரல. அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் எனக்குள்ளே ஹீல் ஆனதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறையா விஷயங்கள் மாறினுச்சுங்க. செம்மையாக இருக்குங்க. கடவுளை பிடிச்சிக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. இங்கே வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல, இங்கே என்ன நடக்குது தெரியல, இங்கே என்ன பாடம் கொடுக்குறாங்கன்னு தெரியல, யாரை பிடிக்கணும்னு தெரியல அப்படின்னா கடவுளை பிடிங்க. இங்கே அவர் மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயம், உண்மையான ஒரு தெய்வமே அவர் மட்டும்தான். அவருக்கு நீங்கள் எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த பேரில் கொடுத்தீங்கனாலும் அவர் வருவார். அவர் காலில் பிடிச்சிட்டு உங்களோட பாவ மூட்டைகள்,
அந்த ஒரு அந்த துரோகங்கள் ஏமாற்றிருப்பாங்க, நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து நெஞ்சிலே இருந்துகிட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு நம்மளை அழிச்சிடும். எல்லாத்தையும் தூக்கி கடவுள் காலடியில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. ஓகேங்களா? அவர் கொடுத்துருவார் தண்டனை. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்க முடியாது. கர்மா வந்து பூமிறாங்க, திரும்ப அடிக்கும். அவங்களுக்கான டைம் வந்து வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். 7777 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது மெசேஜ் இன்றைக்கி முருகனோட டாப் கிளாஸ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா? பவர் பாயிண்டில் வச்சாச்சு. இன்றைக்கி அருமையான மெசேஜுங்க. யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலில் இவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு மெசேஜ் இன்றைக்கி தான், ரொம்ப நாளைக்கு அப்புறம். வாவ். நண்பர் உறவினர் கைவிடலாம், ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது. அதனால தாங்க சொல்கிறேன், தர்மம் பண்ணுங்கள். நிறைய முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏதாவது அவசரத்துக்கு யாராவது கேட்டாங்கன்னா கொடுங்க. அப்போது யார் வேணாலும் கை விட்டுலாங்க. நம்ம இவங்கெல்லாம் செய்வாங்கன்னு நீங்கள் நம்பிட்டே இருப்பீங்க தெரியுங்களா? அவங்களாம் தான் செய்ய மாட்டாங்க. நம்ம இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது, நம்ம ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் படுக்கும்போது செலவுக்கு வந்து ஏதாவது மருத்துவ செலவுக்கு பணம் கேட்டு நம்ம அவங்கக்கிட்டலாம் போய் பாருங்கள், கொடுக்கவே மாட்டாங்க. ஒருத்தங்க கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிருப்பீங்க பாருங்கள், அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு. அவங்க உங்கள் உயிரை காப்பாற்றுவாங்க. அப்போது செய்த தர்மம் வந்து என்றைக்குமே கைவிடாது. அதனால் வந்து தர்மம் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளே சாப்பிட்டுட்டு நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறதுக்கு இங்கே வரல. நம்ம யாருனுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, கடவுளோட குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நல்லா இருப்போம், மற்றவங்களையும் வாழ வைப்போம். அவ்வளோ பெருசாக என்னால் கொடுத்தெல்லாம் வாழ வைக்க முடியாதுன்னா ஒரு வேளை சாப்பாடாவது கொடுங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. நம்மக்கிட்ட காசு நிறையா கடவுள் கொடுக்குறாரு, நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அல்லது சமைச்சு சாப்பிட்றோம், வீட்டில் இருந்து சாப்பிட்றோம். அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. அப்போ அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள்? நம்மளை மாதிரி தானே அவங்களும். அபயம் கிட்டும். கண்டிப்பாக உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு 2 தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. நீ எந்த இடத்துலலாம் வந்து கவலைப்பட்டுட்டு பயந்துட்டு நிற்கிறியோ, உனக்கான நியாயம் கிடைக்கும். உன் கூடவே நான் இருக்கேன், பயப்படாத. ஏன்னா அபயமே நான் இங்கே தான். அபயத்துக்கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சிடறோம். அப்போ பயம் அங்கே இருக்காது, தேவையே இல்லை. ஓம் சரணபவா, வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க. செம்ம பாசிட்டிவ் வைபான மெசேஜ். இந்த ரீடிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது. வாழ்க்கையை வாழ்வதற்கு இனி எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு கவலைப்பட்டுலாம் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.